குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 17, 2026 செவ்வாய்க்கிழமை எனக்கு கண்டவர்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு மட்டும் நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். அதுக்கு முன்னாடி வந்து நமது பயிற்சி மையம் சார்பில் 2ஆம் நிலை காவலர் தேர்வு, அதாவது 2026 போலீஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆள் எடுக்க போகிறாங்க. இந்த தேர்வானது வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் அறிவிக்க இருக்கிறாங்க. சரிங்களா? ஆனுவல் பிளான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக நம்ம பயிற்சி மையத்தில் சிறை அப்படின்ற ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். இந்த டெஸ்ட்டானது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து தொடங்குது. விருப்பம் உள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 6 மாத காலம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டை நடத்த போகிறோம். 65 தேர்வுகள் கொடுக்குறோம். 6500 வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பயிற்சி செஞ்சு பார்த்துருப்பீங்க. சரிங்களா? இந்த டெஸ்ட் பேட்சில் இணையன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் மார்க் பண்ணியிருக்க அந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு லிங்க் வந்துடும். லிங்கை டச் பண்ணிங்கன்னா ஷெடியூல் ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? இல்லை சார் எனக்கு வந்து அதாவது டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுத்துருப்பேன், நீங்கள் அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் நீங்கள் டெலகிராமில் சர்ச் பண்ணாலும் வந்துடும். அதுவும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூ ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா 2500, ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா 2000 வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். விருப்பம் உள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்குவாங்க. இந்த தேர்வுடைய முதல் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா வருகிற மார்ச் 25ஆம் தேதி ஒரு முழு தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா நடத்துகிறோம். இந்த தேர்வு எழுதி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற மார்க்கை அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமுக்குள்ளே போவீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எதில் வீக்காக இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய காவலர் தேர்வில் நம்மளால் வெற்றி பெற முடியும். சரிங்களா? விருப்பம் உள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாம். இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் அவார்ட்ஸை பற்றி சொல்கிறதுனால கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் லென்த்தாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரிங்களா? அடுத்தது, தமிழ் எழுத்தாளர் சா தமிழ்ச்செல்வன் எழுதிய தமிழ் சிறுகதையின் தடயங்கள் அப்படின்ற நூலுக்கு 2025ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? நாட்டின் உயரிய இலக்கிய விருதாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சாகித்ய அகாடமி விருது வந்து பார்த்திங்கன்னா கருதப்படுது. அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2025ஆம் ஆண்டுக்கான இந்த விருது வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய எழுத்தாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. தமிழ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எழுத்தாளர் வாங்கிக்காங்க. இந்த சாகித்ய அகாடமி விருது பார்த்திங்கன்னா 1 லட்சம் வந்து பரிசு தொகையும் பட்டயமும் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படுது. இது தமிழ் உள்ளிட்ட 24 மொழிகளின் சிறுகதை, நாவல், இலக்கியம் மற்றும் விமர்சனம் போன்ற பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா எழுத்தாளர்களுக்கு வழங்கப்படுது. 2025க்கான விருது இவர் வாங்கியிருக்கார். இவர் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய நூலில் வந்து பார்த்திங்கன்னா 1913லேருந்து 1970 வரையிலான தமிழ் சிறுகதை உலகின் பரிணாம வளர்ச்சியை வந்து பார்த்திங்கன்னா விரிவாக ஆராயும் 900 பக்கங்கள் கொண்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஆவணத்தை வந்து பார்த்திங்கன்னா ஏற்றிருக்கிறார். ஓகேங்களா? அதுதான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சிறுகதையின் தடயங்கள் அப்படின்ற பேரில் உருவாக்கியிருக்கார். அதுக்காக இவருக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இதுதான் அவருடைய புகைப்படம், பார்த்துக்கோங்க. அடுத்தது, தேர்தல் ஆணைய விதிகளின்படியே வந்து பார்த்திங்கன்னா வேட்பாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா செலவுகளை வந்து கணக்கிட வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் கூட்டங்கள் நடத்துவதற்கு ஒற்றைச்சாளர முறைப்படி இணைய வழியில் ஸ்வீதா என்னும் செயலியில் வந்து பார்த்திங்கன்னா 48 மணி நேரத்துக்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்போட பேர் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்போட நேம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்யூ சர்பில் கேட்டுருவாங்கப்பா. சரிங்களா? அடுத்ததாக தமிழகத்தில் மார்ச் 15ஆம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா 5.69 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. இதில் 2.90 கோடி பெண் வாக்காளர்களும் 2.78 கோடி ஆண் வாக்காளர்களும் இருக்காங்க. 7656 திருநங்கை வாக்காளர்களும் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட பிறகு 3.14 லட்சம் வாக்காளர்கள் வந்து பார்த்திங்கன்னா இணைஞ்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு அவுட்லைனு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதுலேருந்து வந்து சிம்பிளாக கேட்கணும், கூட்டு காரணத்தில் கேட்கணும் அப்படின்னா தமிழகத்தில் பெண் வாக்காளர்கள் அதிகமாக அப்படின்னு கேட்டால் அதிகம் தான். ஏன்னா 2.90 கோடி. ஓகேங்களா? ஆண்கள் வாக்காளர்கள் வந்து பார்த்திங்கன்னா குறைவு தான். ஓகேங்களா? தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் மார்ச் 30ஆம் தேதி தொடங்குகிறது. ஏப்ரல் 6ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா மனு தாக்கல் வந்து பார்த்திங்கன்னா நிறைவடைகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது, கடன் மீட்பு தீர்ப்பாயங்கள் மற்றும் கடன் மீட்பு மேல்முறையீட்டு தீர்ப்பாயங்கள் நிலுவையில் உள்ள வழக்குகளை தீர்வு காண நடப்பாண்டில் 4 சிறப்பு லோக் அதாலத்துகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா திட்டமிடப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதாவது தேசிய லோக் அதாலத் தவிர நடப்பாண்டில் கடன் மீட்புகளுக்கான தீர்வு காண 4 சிறப்பு லோக் அதாலத்தை வந்து பார்த்திங்கன்னா நடத்த மத்திய அரசு திட்டமிட்டிருக்காங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் மேலும் சிறப்பான பலன்களுடன் புதுப்பிக்கப்பட்டு விரைவில் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது புதிய தொழில்களை தொடங்கக்கூடிய பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினர் மற்றும் பெண்களுக்கான 10 லட்சம் முதல் 1 கோடி வரை வந்து பார்த்திங்கன்னா குறைந்த வட்டியில் வங்கி கடன் அளிக்கும் ஸ்டாண்ட் ஆப் இந்தியா திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 2016 கொண்டு வந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கடந்த மார்ச் 31ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா காலாவதி ஆகிடுச்சு. இதை மீண்டும் புதுப்பிச்சு அப்டேட் பண்ணி வெளியிட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானதுப்பா. ஓகேங்களா? ஏன்னா உங்கள் பள்ளி பாட புத்தகத்தில் இருக்குது.
அடுத்தது உற்பத்தி மாற்றம் மற்றும் பன்முகமயமாக்கம். இந்தியாவின் எரிசக்தி அமைப்பு முறையுடைய தகவமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எப்போவுமே ஒரு நெருக்கடியான காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதாவது அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நகருவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இத்தனை நாள் எரிவாயு தட்டுப்பாடு இல்லை. ஆனால் இந்திய அரசாங்கம் இந்த எரிவாயு தட்டுப்பாடு இல்லாதப்பே வந்து பார்த்திங்கன்னா அதற்கு அடுத்த கட்டத்துக்கான நகர் வந்து பார்த்திங்கன்னா சரியாக பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. எரிசக்தி துறையில் கட்டமைப்பு மாற்றங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. உள்நாட்டு உற்பத்தியை மேம்படுத்தி புதிய எரிசக்தி ஆதாரங்களை மாற்றங்களை திறம்பட நிர்வகித்து விநியோக ஆதாரங்களை பன்முகமயமாக்குவதன் மூலம் வெளிப்புற சவால்களை நாட்டின் எரிசக்தி தேவைகள் ஏற்படும் பாதிப்பை வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு குறைச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் இந்த உத்தி 3 தூண்களை வந்து அடிப்படையாக கொண்டிருக்கு. ஓகேங்களா, 3 முக்கியமான நடவடிக்கை மேற்கொள்ளிருக்காங்க. அதன்படி வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலுடன் எத்தனாலை கலக்கும் திட்டம் கொண்டு வந்தாங்க. அது வந்து 2014 1.5% இருந்தது. இப்போது 2025ஆம் ஆண்டு 13 மடங்கு அதிகரித்து 20% இருக்குது. ஓகேங்களா, இப்போ வரக்கூடிய எல்லா இன்ஜின்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அது எத்தனால் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா அக்சஸ் பண்ணுற அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்தது இரண்டாவது உத்தி எரிசக்தி துறையில் நிலையான வளர்ச்சியை உறுதி செய்வதற்காக மின்சாரம் மற்றும் ஹைபிரிட் வாகன தொழில்நுட்பத்தினுடைய தகவமைப்பு மற்றும் உற்பத்தியை ஊக்குவிப்பதற்காக ஃபேம் இந்தியா திட்டமும் வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த மின்சார வாகனங்கள் அது சார்ந்த இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. மூன்றாவது உத்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் எரிசக்தி ஆதாரங்கள் மற்றும் விநியோக கட்டமைப்பாளர்களின் பன்முகப்படுத்துதலாகும். இதன் காரணமாக அதாவது இதுக்கு முன்னாடி 27 நாடுகளுடன் நம்ம எரிசக்தி தொடர்பு கொண்டு வந்தோம். இப்போ 40 நாடுகளுடன் வந்து பார்த்திங்கன்னா எரிசக்தி தொடர்பு கொண்டோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த எரிசக்தி விநியோகம் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா சிதைவடைய வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்தது 24 மணி நேரத்தில் தபால் சென்றடைவதை உறுதிப்படுத்தும் 24 விரைவு தபால் அப்படின்ற சேவையை வந்து பார்த்திங்கன்னா மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சரான ஜோதிராந்த சித்தியா வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சிருக்காரு. முதல் கட்டமாக தில்லி, மும்பை, சென்னை, கொல்கத்தா, பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் ஆகிய நகரங்களில் இந்த சேவை தொடங்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா 48 விரைவு தபால் சேவையும் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வைக்கிறாங்க. ஓகேங்களா, ஒரு தபால் நம்ம போஸ்ட் பண்ணுறோம், அதுக்குன்னு ஒரு சில கட்டணங்கள் விதிக்கப்பட்டிருக்கும். அவசர தபால் அப்படின்ற அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 24 அப்படின்ற தபால் வந்து பார்த்திங்கன்னா 24 விரைவு தபால் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதை நீங்கள் செலுத்தினீங்கன்னா அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள அது டெலிவரி ஆகிடும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்தது இந்தியாவின் மத சுதந்திரம் வந்து பார்த்திங்கன்னா மோசமான நிலையில் இருப்பதாக வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா தெரிவிச்சிருக்கு. இது குறித்து அமெரிக்க அரசினுடைய சர்வதேச மத சுதந்திரத்துக்கான ஆணையம் USCRF அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. இந்த அமைப்பு வெளியிட்ட வருடாந்திர அறிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் சிறுபான்மையினர் மீதான தாக்குதலுக்கு காரணமான அமைப்பு, அதாவது இந்திய உளவுத்துறை மற்றும் RSS போன்ற அமைப்புகளுக்கு வந்து தடை விதிக்க வேண்டும். அவற்றுக்கு சொந்தமான சொத்துக்களை வந்து முடக்குவதுடன் அவற்றை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவுக்கு வர தடை விதிப்பது போன்ற நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அப்படின்னு வந்து பரிந்துரைச்சிருக்காங்க. இதுக்கு இந்தியா வந்து பார்த்திங்கன்னா திட்டவட்டமாக வந்து பார்த்திங்கன்னா மறுத்திருக்கிறாங்க. சரிங்களா, அடுத்தது நம்ம நேற்றே பார்த்தோம் ஃபைனான்ஸ்னு சொல்லிட்டு. அதாவது ஆடவர் ஒற்றையர் இறுதிச் சுற்றில் உலகின் 2ஆம் நிலை வீரரான சின்னர் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவின் டேனியல் மேத்தாவை வந்து பார்த்திங்கன்னா தோற்கடிச்சிருக்காரு. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் வேல்ஸ் ஓப்பன் மகளிர் ஒற்றையர் இறுதிச் சுற்றில் உலகின் நம்பர் 1 வீராங்கனையான பெலாரஸினுடைய அரினா சலபென்கா வந்து பார்த்திங்கன்னா கஜகஸ்தானுடைய எலானா ரைபக்னியாவை வந்து பார்த்திங்கன்னா தோற்கடிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா, அதன்படி வந்து பார்த்திங்கன்னா டென்னிஸ் வரலாற்றில் 1000 புள்ளிகள் கொண்ட 6 ஹார்ட் கோர்ட் மாஸ்டர் போட்டிகளில் பட்டம் வென்றவர்கள் வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா செர்பியாவின் நோக்கோ ஜோக்கோவிச், சுவிட்சர்லாந்தினுடைய ரோஜர் ஃபெடரர் ஆகியோர் வரிசையில் சின்னர் வந்து பார்த்திங்கன்னா 3ஆவதாக இணைஞ்சிருக்கிறார். ஓகேங்களா, இந்த போட்டியிலும் இதற்கு முன் பாரிஸ் மாஸ்டர் போட்டியிலும் என 2லையுமே வந்து பார்த்திங்கன்னா நேர் செட் கணக்கில் வென்ற சாம்பியன் ஆகிருக்கிறார். மாஸ்டர் போட்டிகளில் வரலாற்றில் இதுவரை அடுத்தடுத்த போட்டிகளில் ஒரு செட்டை கூட விட்டுத்தராமல் வென்ற சாம்பியனான முதல் வீரராக இருக்கிறார். ஓகேங்களா, அதேமாதிரி 1000 புள்ளிகள் கொண்ட மாஸ்டர் போட்டிகளில் 100 வெற்றிகளை பெற்ற முதல் இத்தாலிய வீரர் அப்படின்ற சாதனையை வந்து பார்த்திங்கன்னா படைச்சிருக்காரு. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா 1000 புள்ளிகள் கொண்ட WADA போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 10 முறை சாம்பியனான 4ஆவது வீராங்கனை அப்படின்ற பெருமை வந்து பார்த்திங்கன்னா சலபென்கா வென்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அமெரிக்காவினுடைய செரீனா வில்லியம்ஸும், போலந்தினுடைய ஸ்வியாடெக்கும், பெலாரஸினுடைய விக்டோரியா அசன்ரென்கா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா மூணு பேர் 3 இடத்துல இருக்கிறாங்க. இவங்க 4ஆவதாக இணைஞ்சிருக்கிறாங்க. ஓகேங்களா, இதை பொறுத்தளவு TNU சார்பில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எந்த நாட்டுடன் தொடர்புடையவங்க, எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க, இப்போ லாஸ்ட்டாக இந்த கேமில் யார் ஜெயிச்சாங்க, இந்த டீலே போதும். மற்ற TNPSசியில் வந்து கொஞ்சம் டீப்பாக கேட்பாங்கனால ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். சரிங்களா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முன்னதாக அரிய வகை கனிமங்களை பயன்படுத்தி சீனாவில் தயாரிக்கப்படும் இழுவை மோட்டார்களை இறக்குமதிக்கு வந்து பார்த்திங்கன்னா இறக்குமதி குறைத்து உள்ளூர் உற்பத்தியை அதிகப்படுத்தும் வகையில் இதற்கான தடை 2025 செப்டம்பரில் வந்து பார்த்திங்கன்னா விதிக்கப்பட்டுச்சு. அதன் பிறகு 2026 மார்ச் வரை நீடிக்கப்பட்டுச்சு. இதனைத் தொடர்ந்து 10,900 கோடி மதிப்பிலான பிரதமரின் டிரைவ் திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா
மின்சார சரக்கு வாகனங்கள் அதாவது N2 N3 மற்றும் பேருந்துகளில் பயன்படுத்தப்படும் M1 அதாவது M2 M3 பயன்படுத்தப்படும் இழுவை மோட்டார்களை ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா இறக்குமதி செய்ய மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா அனுமதி வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த திட்டம் டிரைவ்ன்ற திட்ட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்து ஆஸ்கர் விருது ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க, இது ஃபுல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா நடப்பாண்டு ஆஸ்கார் விருது வந்து பார்த்திங்கன்னா சிறந்த நடிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்ய பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக விருது வழங்கப்பட்டிருக்கு. அதாவது கேஸ்டிங் பிரிவில். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் அப்படின்ற பட கேஸ்டிங் இருக்கும். நர் கசாண்ட்ரா குலுந்திஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விருதை வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, அதேமாதிரி ஆஸ்கர் விருதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு படம் 6 விருதை வந்து பார்த்திங்கன்னா ஒரே படம் வாங்கியிருக்கு. ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் அப்படின்ற படம் உலக திரைத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா திறமைக்கு மகுடம் சூட்டும் ஆஸ்கர் விருது வழங்கும் விழா வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் வந்து பார்த்திங்கன்னா அமைந்துள்ள டால்ஃபி திரையரங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இரவு நடந்துச்சு. இதில் ஆஸ்கர் எனப்படும் அகாதமி விருதுகள் 98வது பதிப்பினுடைய ஒன் பேட்டில் ஆஃப் த அனதர் சிறந்த திரைப்படமாக வந்து பார்த்திங்கன்னா 6 பிரிவுகளின் மீது வந்து பார்த்திங்கன்னா இது வெற்றி அடைஞ்சிருக்கு. ஓகேங்களா, என்னென்ன பிரிவுன்னு கொடுத்துருக்காங்க: சிறந்த திரைப்படம், சிறந்த இயக்குனர், சிறந்த குணச்சித்திர நடிகர், சிறந்த தழுவல் திரைக்கதை, சிறந்த நடிகர்கள் தேர்வு, சிறந்த படத்தொகுப்பு ஆகிய 6 பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி அடைஞ்சிருக்கு. ஓகேங்களா, அதேமாதிரி ஆஸ்கர் வரலாற்றில் ஆல் அஃபெட் ஈவ் அப்படின்ற படம் வந்து 1950, டைட்டானிக் 1997, லாலா லேண்ட் அப்படின்றது 2016 ஆகிய படங்கள் வந்து பார்த்திங்கன்னா 14 பிரிவுகளில் வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரை செய்யப்பட்ட சாதனையை முறியடிச்சு மொத்தம் 16 பிரிவுகளில் சின்னர்ஸ் அப்படின்ற திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, ஒரு கேட்டகரியில் சிறந்த படம், சிறந்த நடிகர் அப்படின்ற கேட்டகரியில் வகுப்பாங்க இல்லையா. இதுக்கு முன்னாடி 14 பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா பட்டியலிடப்பட்ட இந்த படங்கள் இப்போ புதுசாக சின்னர்ஸ் அப்படின்ற படம் வந்து பார்த்திங்கன்னா 16 பிரிவுகளின் கீழ் பட்டியலிடப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இந்த படத்துக்காக மைக்கேல் பி ஜோர்டன் சிறந்த நடிகருக்கான ஆஸ்கர் விருது வென்றிருக்கார். இத்துடன் சிறந்த மூல திரைக்கதை வந்து பார்த்திங்கன்னா ரயன் கூக்லர், சிறந்த ஒளிப்பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஆடம் டுரால்ஸ் ஆக்பா, சிறந்த பின்னணி இசை வந்து பார்த்திங்கன்னா லுக்வியா கோரோசன் ஆகியோருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. சிறந்த நடிகைக்கான விருது வந்துன்னா ஹாம்லெட் படத்துக்காக ஜெஸ்ஸி பக்லி வந்து பார்த்திங்கன்னா தட்டி சென்றிருக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிராங்ஸ்டைன் 3 விருது வாங்கியிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிராங்ஸ்டைன் திரைப்படம் அதாவது கியர்மோ டெல் டோனியா இயக்கிய பிராங்ஸ்டைன் திரைப்படம் வந்து சிறந்த தயாரிப்பு வடிவமைப்பு, சிறந்த ஆடை வடிவமைப்பு, சிறந்த ஒப்பனை மற்றும் சிகை அலங்காரம் ஆகிய 3 பிரிவுகளில் ஆஸ்கர் விருது வென்றிருக்கு. சிறந்த அனிமேஷன் திரைப்படமாக கே பாப் டெமான் ஹண்டர் அப்படின்றது படம் வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குது. இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் பாடல் சிறந்த பாடலுக்கான ஆஸ்கர் விருது வென்றிருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கே பாப் பாடலானது வந்து பார்த்திங்கன்னா இந்த விருதை வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்கர் விருது வாங்கியிருக்கு. ஓகேங்களா, சிறந்த சர்வதேச திரைப்படத்துக்கான விருது நார்வே நாட்டினுடைய சென்டிமெண்டல் வேல்யூ அப்படின்ற படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைச்சிருக்குது. ஓகேங்களா, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமானது சிறந்த நடிகைக்கான விருதை வந்து பார்த்திங்கன்னா ஹாம்லெட் படத்துக்காக ஜெஸ்ஸி பக்லி வந்து பார்த்திங்கன்னா தட்டி சென்றால் முதல் முறையாக ஆஸ்கர் விருதை வென்றுள்ள இவர் இவ்விருதை வெல்லும் முதல் அயர்லாந்து நடிகை அப்படின்ற பெருமை வந்து பார்த்திங்கன்னா பெற்றிருக்காங்க. ஓகேங்களா, இதே படத்துக்காக இவருக்கு ஏற்கனவே கோல்டன் குளாப், பாப்டா விருது ஆகிய விருதுகள் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான 3 விருதுகள் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, அதேமாதிரி ஒன் பேட்டில் ஆஃப் தி அனதர் படத்துக்காக சிறந்த இயக்குனர், சிறந்த தழுவல் திரைக்கதை, சிறந்த தயாரிப்பாளர் ஆகிய 3 பிரிவுகளின் கீழ் பிரபல இயக்குனரான பால் தாமஸ் ஆண்டர்சன் ஆஸ்கர்களை வந்து பார்த்திங்கன்னா வென்றிருக்கிறார். ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியமான பர்சன்ப்பா திரைத்துறையில். அடுத்தது வந்து சின்னர்ஸ் அப்படின்ற திரைப்படத்துக்காக இரட்டை வடங்களில் அபாரமாக நடிப்பை வெளிப்படுத்திய மைக்கேல் பி ஜோர்டன் வந்து சிறந்த நடிகருக்கான ஆஸ்கர் விருதை வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கிறார். ஓகேங்களா, அதேமாதிரி சின்னர்ஸ் திரைப்படத்துக்காக சிறந்த ஒளிப்பதிவுக்கான விருதை வந்து பார்த்திங்கன்னா வென்றதன் மூலம் இப்பிரிவில் ஆஸ்கரை வென்ற முதல் பெண்மணி அப்படின்ற வரலாற்று சாதனை வந்து பார்த்திங்கன்னா டுரால்ட் ஆர்க்பா வந்து பார்த்திங்கன்னா சாதனை படைச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த பிரிவில் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒளிப்பதிவாளர் பிரிவில் ஒரு பெண் வந்து பார்த்திங்கன்னா அவார்டு வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, அதேமாதிரி சிறந்த ஆவணப்படமாக வந்து பார்த்திங்கன்னா உக்ரைன் படையெடுப்பை தொடர்ந்து ரஷ்ய பள்ளி குழந்தைகளிடையே முன்னெடுக்கப்படும் அரசு பிரச்சாரங்களையும் அதன் விளைவுகளையும் தோலுறுத்தி காட்டிய மிஸ்டர் நோபடி அகென்ஸ்ட் புதின் அப்படின்ற சிறந்த ஆவணப்படத்துக்காக ஆஸ்கர் படம் வந்து பார்த்திங்கன்னா வென்றிருக்கு. இதை பற்றி டீட்டெயில் ஃபுல்லாமே சைடில் கொடுத்துருக்காங்கப்பா. ஓகேங்களா, இந்த கொடுத்துருக்காங்களே இதெல்லாம் நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, முடிஞ்சால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஸ்கர் விருது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சால் ஒரு வீடியோ போட்டு விட்டுறேன். நீங்கள் அதை பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா, ஓகே. இப்போ இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான், தடை எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃபீஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்படின்னு உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா, அடுத்த நம்ம பயிற்சி மேம் சார்பில் தொடங்கப்பட்டுள்ள இந்த சிறை டெஸ்ட் பேஜில் இணையன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு முன்னாடி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.